அன்பின் அல்லாஹ் நல்லடியார்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறை இல்லம் என்னும் பள்ளிவாசல். பள்ளிவாசல்கள் என்பதை குறிக்க அல் மசாஜித் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது அல் மஸ்ஜித் என்பதன் பன்மையாகும். மஸ்ஜித் என்பதற்கு சிறவர்க்கம் சரிதான் செய்யும் தலம் என்று பொருள். தொழுகையில் சிறவர்க்கம் என்பது பிரதான இடத்தை வகிப்பதால் தொழும் இடம் சிறவர்க்கம் தலம் என இது குறிப்பிடப்படுகிறது. இதற்கு வழிபாட்டு தலம் என பொருள் கூறலாம். பூமியில் இறைவனை வழிபடுவதற்கென முதலில் கட்டப்பட்ட ஆலயம் மக்காவில் உள்ள புனித காபா என குர்ஆனில் கூறுகிறது. அடுத்ததாக தர்சனத்தில் உள்ள அல் மஸ்ஜித் அக்ஸா கட்டப்பெற்றது என ஹதீஸ்களில் தெரிவிக்கின்றார்கள். இரு புனித ஆலயங்களும் கட்டப்பெற்றதற்கான கால இடைவெளி 40 ஆண்டுகள் ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இவ்விரு ஆலயங்களில் முதலில் எழுப்பியவர் யார் என்று உறுதியாக தெரியவில்லை. மாணவர்களே, புனித காபாவை ஆரம்பத்தில் கட்டினார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் ஆரம்பத்தில் சொன்னார்கள். ஆரம்பத்தில் புனித காபாவை கட்டிய 40 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னாருடைய வாரிசுகளோ சிலரோ மஸ்ஜித் அக்ஸாவை புதுப்பித்து கட்டியிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் புலவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேர்ந்து புனித காபாவை கட்டினார்கள். பின்னர் 40 ஆண்டுகள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை புதுப்பித்து கட்டியிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விரண்டு பள்ளிகளையும் நோக்கி கிப்லாவாக சொல்கின்றார்கள். காபாவை நோக்கி தொழுவதையே நபி அவர்கள் அதே